பஸ் 375 என்பது ஒரு பயங்கரமான சீன நகர்ப்புற புராணமாகும். இது பீஜிங்கில் ஒரு குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் காணாமல் போனது. இது ஒரு உண்மைக் கதையை அடிப்படையாக கொண்டது. இது மிட்நைட் பஸ் மற்றும் பஸ்பர்கிராண்ட் ஹில்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கதை நவம்பர் 14, 1995 அன்று சீனாவின் பீஜிங்கில் நடந்தது. நள்ளிரவில் 375 பேருந்து யுவான் மிங் யுவான் பேருந்து முனையத்திலிருந்து வெளியேறியது. இது இரவின் கடைசி பேருந்து மற்றும் அதன் இலக்கு சியாங்ஷான் ஆகும், அதாவது நறுமண மலை ஆகும். பேருந்தில் ஓட்டுநரும் பெண் நடத்துனரும் இருந்தனர். இரவு கடுமையான குளிர் மற்றும் கடுமையான காற்று வீசியது. அப்போது கோடைக்கால அரண்மனைக்கு அடுத்த தெற்கு வாயிலில் நின்று கதவுகளை திறந்தது. 4 பயணிகள் ஏறினர். ஒரு வயதான பெண்மணி, ஒரு இளம் ஜோடி மற்றும் ஒரு இளைஞன். இளம் தம்பதிகள் ஓட்டுநருக்கு பின்னால் முன்பக்கத்தில் அமர்ந்தனர். வயதான பெண்ணும் சிறுவனும் பஸ்ஸின் மறுபுறம் கதவுகளுக்கு பக்கத்தில் அமர்ந்தனர். இரவு முழுவதும் பேருந்து ஓட்டிச் சென்றபோது என்ஜின் ட்ரோன் சத்தம் மட்டுமே அவர்களுக்கு கேட்டது. அது ஒரு அமைதியான தொலைதூர பகுதி. சாலையில் வேறு வாகனங்கள் எதுவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து டிரைவர் சாலையின் ஓரத்தில் 2 நிழல்களைக் கண்டார். பேருந்தை நோக்கி கை அசைத்தனர். டிரைவர் நிறுத்திவிட்டு கதவை திறந்ததும் 3 பேர் ஏறினர். அவர்களுக்கிடையில் 3வது மனிதனை தாங்கி நிற்கும் 2 மனிதர்கள் அவரை தோளில் தூக்கி பிடித்தனர். நடுவில் இருந்தவர் கலைந்தும் தலை குனிந்தும் இருந்ததால் அவரது முகத்தை யாரும் பார்க்க முடியவில்லை. மூவரும் குயிங் வம்சத்தின் பாரம்பரிய சீன ஆடைகளை அணிந்திருந்தனர் மற்றும் அவர்களின் முகங்கள் மரணமடையும் வண்ணம் இருந்தன. பேருந்தில் இருந்த மற்ற பயணிகள் பயந்து ஒருவரையொருவர் பதட்டத்துடன் பார்த்து கொண்டனர். டிரைவர் வண்டியை நிறுத்திவிட்டு சாலையில் தொடர்ந்தார். பெண் கண்டக்டர், பயப்படாதீங்க, அவர்கள் அருகில் காஸ்டியூம் டிராமா ஷூட்டிங் செய்யும் நடிகர்களாகத்தான் இருப்பார்கள். வேலை முடிந்து குடித்துவிட்டு உடை மாற்ற மறந்துவிட்டார்களாம் என்று கூறி அனைவரையும் சமாதானப்படுத்த முயன்றார். பேருந்தின் பின்புறம் அமர்ந்திருந்த 3 அந்நியர்களை கிழவி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. பயணிகள் யாரும் எதுவும் பேசவில்லை. வெளியே விசிலடிக்கும் காற்று மட்டுமே அவர்களுக்கு கேட்டது. 3 அல்லது 4 நிறுத்தங்களுக்குப் பிறகு இளம் ஜோடி பேருந்திலிருந்து இறங்கியது. பஸ் டிரைவரும் பெண் நடத்துனரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த மூதாட்டி திடீரென்று தன் காலில் குதித்து தன் முன்னால் அமர்ந்திருந்த இளைஞனை அடித்தாள். எல்லாரிடமும் தன் பர்ஸை திருடிச் சென்று விட்டான் என்று சத்தமிட்டு பெரும் ரகளை செய்து கொண்டிருந்தாள். அந்த இளைஞன் எழுந்து அவளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். ஆனால் வயதான பெண் அவனை காலரை பிடித்து இழுத்து அடுத்த நேரத்தில் அவர்களை இறக்கிவிடுமாறு டிரைவர் கோரினார். நிறுத்துங்கள், அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லலாம். அந்த இளைஞன் பேசாமல் இருந்தான். பேருந்து நின்றதும் மூதாட்டி அந்த இளைஞனை வெளியே இழுத்துச் சென்றுள்ளார். அப்போது அந்த 3 பேரும் இவர்களையே பார்த்தார்கள். பேருந்து இரவு மற்றும் மூதாட்டி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். காவல் நிலையம் எங்கே என்று அந்த இளைஞன் கேட்டான். காவல் நிலையம் இல்லை என்று வயதான பெண்மணி பதிலளித்தார். உன் உயிரை காப்பாற்றினேன். என்ன, எப்படி என் உயிரை காப்பாற்றினாய் என்றான் இளைஞன் குழப்பத்துடன். அந்த 3 பேரும் பேய்கள் வயதான பெண்மணி பதிலளித்தார். அவர்கள் பேருந்தில் ஏறியதிலிருந்து எனக்கு அவர்கள் மீது சந்தேகம் இருந்தது. அதனால் நான் அவர்களை திரும்பி பார்த்தேன். ஜன்னல் வழியாக காற்று வீசியது. நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். அது அவர்களின் நீண்ட ஆடைகளை தூக்கியது. நான் அதை பார்த்தேன். அவர்களுக்கு கால்கள் இல்லை. அந்த இளைஞன் ஆச்சரியத்துடன் அந்த மூதாட்டியை பார்த்தான். அவனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அவனால் ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. மூதாட்டி போலீசுக்கு போன் செய்து அவள் பார்த்த விடயத்தை பற்றி சொன்னாள். அடுத்த நாள் பேருந்து 375 நிலையத்திற்கு புகாரளிக்கத் தவறியது. அது ஓட்டுநர் மற்றும் பெண் நடத்துனருடன் மாயமானது. போலீசார் நகரம் முழுவதும் தேடியும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அந்த மூதாட்டியையும் இளைஞனையும் விசாரித்த அவர்கள் அவர்களின் கதையை உதறித் தள்ளிவிட்டு அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று முடிவு செய்தனர். அன்று இரவு பீச்சிங் ஈவினிங் நியூஸ் மற்றும்
பீச்சிங் நியூஸ் ஆகியவை கதையை பற்றி செய்தி வெளியிட்டன. மூதாட்டி, இளைஞன் இருவரும் தொலைக்காட்சியில் நேரலையாக பேட்டி அளித்தனர். 2 நாட்களுக்குப் பிறகு காணாமல் போன பஸ்ஸை போலீசார் கண்டுபிடித்தனர். இது நறுமண மலைகளிலிருந்து 100 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள மியுன் நீர்த்தேக்கத்தில் மூழ்கியது. பேருந்தின் உள்ளே அவர்கள் 3 மோசமாக அழுகிய உடல்களை கண்டுபிடித்தனர். பஸ் டிரைவர், பெண் நடத்துனர் மற்றும் அடையாளம் தெரியாத ஆண். இந்த வழக்கைச் சுற்றி இன்னும் பல மர்மங்கள் இருந்தன. மியுன் நீர்த்தேக்கத்திற்குச் செல்லும் வரை பஸ்ஸில் போதுமான எரிவாயு இல்லை. மேலும் போலீசார் பெட்ரோல் டேங்கை திறந்தபோது அதில் இரத்தம் நிரம்பியிருப்பதைக் கண்டனர். காணாமல் போன 2 நாட்களுக்குப் பிறகுதான் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவை மிகவும் மோசமாக சிதைந்தன. அது கோடைகாலமாக இருந்தாலும் சிதைவு செயல்முறை இவ்வளவு விரைவாக இருக்க முடியாது. பிரேத பரிசோதனையில் உடல்களுடன் வேண்டுமென்றே தலையிடவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் எப்படி இவ்வளவு சீக்கிரம் சிதைக்க முடியும்? மியூன் நீர்த்தேக்கத்திற்குச் செல்லும் ஒவ்வொரு நுழைவாயிலிலும் உள்ள அனைத்து பாதுகாப்பு கேமரா நாடாக்களையும் போலீசார் கடுமையாக ஆய்வு செய்தனர். ஆனால் அவற்றில் எதிலும் பேருந்து தென்படவில்லை. உண்மையில் அவர்கள் அசாதாரணமான எதையும் கண்டுபிடிக்கவில்லை.